கன்னியாகுமரி மாவட்டத்தில் பருவமழை தீவிரமடைந்திருப்பதால் திருப்பரப்பு அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கோதை ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்து அங்குள்ள தடுப்பணை நிரம்பி வழிவதால் பாதுகாப்பு கருதி திருப்பரப்பு அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை தொடங்கியதால் நெல்லை மாவட்ட அணைகளின் நீர்மட்டம் கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. ஒரே நாளில் பாபநாசம் அணை 9 அடியும், சேர்வலாறு அணை 13 அடியும் உயர்ந்துள்ளன. மணிமுத்தாறு அணைக்கும் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனிடையே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் கனமழையால் மணிமுத்தாறு அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க 2வது நாளாக தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. எனினும் பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்றி அருவியின் அழகை தூரத்திலிருந்து ரசிக்க மட்டும் வனத்துறை அனுமதித்துள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் முழுவதும் 65 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பதிவாகியுள்ளது. குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் அதிகபட்ச மழை பதிவாகியுள்ளது. மலை கிராமங்களான நாலுமுக்கில் 16.5 சென்டிமீட்டரும், ஊத்து பகுதியில் 15 சென்டிமீட்டரும், காக்காட்சியில் 12 சென்டிமீட்டரும், மாஞ்சோலையில் 9.7 சென்டிமீட்டரும் மழை பெய்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே மணக்காட்டூர் முத்தாலம்மன் கோயில் உற்சவ திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக 85 அடி உயர கழுமரம் ஏறும் போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்றது. இதில் இளைஞர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்ற நிலையில் சுமார் 2 மணி நேர போராட்டத்திற்கு பின் தேத்தாம்பட்டியைச் சேர்ந்த சக்திவேல் என்பவர் வெற்றி பெற்றார். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலில் கடந்த 25 நாட்களில் உண்டியல் காணிக்கை 1.5 கோடி ரூபாயை தாண்டியுள்ளது. லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகின்றதால் உண்டியல்கள் நிறைந்ததை அடுத்து இணை ஆணையர் செல்லதுரை முன்னிலையில் அவை திறந்து எண்ணப்பட்டன. இதில் 1,72 லட்சம் ரூபாய், 32 கிராம் தங்கம், 2.2 கிலோ வெள்ளி மற்றும் 138 வெளிநாட்டு நாணயங்கள் காணிக்கையாக கிடைத்துள்ளன. மயிலாடுதுறை தருமபுரம் ஆதீன ஞானபுரீஸ்வரர் கோயில் வைகாசி பெருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. 2 தேர்களில் பஞ்சமூர்த்திகள் எழுந்தருளிய நிலையில் ஏராளமானோர் வடம் பிடித்து இழுத்து வழிபாடு செய்தனர். தேர் திரும்பிய போது கோயில் யானை ஞானாம்பிகை தேரை தனது முகத்தால் முட்டி தள்ளி உதவியது. கன்னியாகுமரி மாவட்டம் அழகப்பபுரம் புனித அந்தோணியார் ஆலயத்தின் ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. மேளதாளங்கள் முழங்க கொடிப்பட்டம் ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டு முறைப்படி கொடியேற்றப்பட்டது. இந்நிகழ்வில் திரளான மக்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். 10 நாட்கள் நடைபெறும் இத்திருவிழாவில் தினமும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறவிருக்கும் நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்வான நற்கருணை தேர் பவனி வரும் 11ஆம் தேதி நடைபெற உள்ளது. தென்காசி அருகே குழந்தையை சாக்குப்பையால் மூடிய புகாரில் அங்கன்வாடி பணியாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். பாவூர்சத்திரம் வெண்ணிமலை அங்கன்வாடி மையத்தில் கலைச்செல்வி என்ற பணியாளர் அங்கிருந்த குழந்தையின் முகத்தை சாக்குப்பையால் மூடிய அதிர்ச்சி வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகியது. இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் பாவூர்சத்திரம் காவல்துறையினர் பணியாளர் கலைச்செல்வியை கைது செய்துள்ளனர். மேலும் துறையின் சார்பாக அவர் உடனடியாக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். குழந்தையை சாக்குப்பையால் மூடியதற்கான காரணம் குறித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். திருச்செந்தூர் அருகே ஆறுமுகநேரி காவல் ஆய்வாளர் திலீபன் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து அப்பகுதியில் 1000க்கும் மேற்பட்ட கடைகளை அடைத்து வியாபாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெண் காவலரோடு வாட்ஸ்அப் சாட் செய்ததாக எழுந்த புகாரில் காவல் ஆய்வாளர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். ஆனால் இந்த புகாருக்கும் தனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என திலீபன் தெரிவித்தார். இச்சூழலில் திலீபனை ஆறுமுகநேரி காவல் நிலையத்தில் மீண்டும் பணியமர்த்த வலியுறுத்தி அப்பகுதி வியாபாரிகள் கடைகளை அடைத்து போராட்டம் நடத்தினர். மேலும் ஆட்டோ ஓட்டுநர்கள் சிலரும் இந்த போராட்டத்தில் பங்கேற்றனர்.
ஸ்ரீபெரும்புதூர் அருகே சிப்காட்டில் உள்ள தொழிற்சாலையில் உணவு சாப்பிட்டவர்கள் பாதிக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கடந்த ஜூன் 3ஆம் தேதி மதிய உணவாக பிரியாணி சாப்பிட்ட 90க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டு உடல் நலம் பாதிக்கப்பட்டது. தரமற்ற உணவு விநியோகம் செய்ததால் உடல் நலம் பாதிக்கப்பட்டதாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் புகார் அளித்தனர். அதன் அடிப்படையில் கேட்டரிங் உரிமையாளர், சமையல் மாஸ்டர் மற்றும் சிக்கன் விநியோகித்தவர்கள் மீது ஸ்ரீபெரும்புதூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மேலும் தலைமறைவாக உள்ள கேட்டரிங் மற்றும் சிக்கன் சென்டர் உரிமையாளர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். நாமக்கல்லில் சுத்திகரிப்பு செய்யாமல் சாயக்கழிவு நீரை வெளியேற்றியதாக 5 சாயப்பட்டறைகள் இடித்து அகற்றப்பட்டன. குமாரபாளையம் பகுதியில் சுற்றுச்சூழல் மற்றும் பால்வளத்துறை அமைச்சர்கள் அண்மையில் ஆய்வு நடத்தினர். அதன் எதிரொலியாக எச்சரிக்கையை மீறி சாயக்கழிவு நீரை சுத்திகரிக்காமல் சாக்கடையில் வெளியேற்றி காவிரி ஆற்றை மாசுபடுத்தியதாக 5 சாயப்பட்டறைகளை மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் இடித்து அகற்றினர். மேலும் இனி அனுமதி பெற்றே இயக்க வேண்டும் என உரிமையாளர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திருச்செந்தூர் முருகன் கோயில் இணை ஆணையர், உதவி ஆணையர் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். கட்டாய பணம் வசூல் மற்றும் முறைகேடு புகார்களை தொடர்ந்து கடந்த வாரம் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அங்கு நடத்திய ஆய்வுக்கு பின் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் திருச்செந்தூர் கோயிலில் துணை ஆணையர் பணிக்கு திருச்சி துணை ஆணையர் யக்ஞ நாராயணன் பணியமர்த்தப்பட்டுள்ளார். முன்னதாக முறைகேடுகளில் ஈடுபட்ட அர்ச்சகர் மற்றும் பணியாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் 18 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் வாகனம் ஓட்டினால் பெற்றோருக்கு 3 ஆண்டுகள் சிறை மற்றும் 25,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என போக்குவரத்து காவல்துறை எச்சரித்துள்ளது. கடந்த மே மாதத்தில் மட்டும் தொடர்பாக 226 விதிமீறல்கள் கண்டறியப்பட்டுள்ளன. விதிமீறலில் ஈடுபடும் சிறாருக்கு 25 வயது வரை ஓட்டுநர் உரிமம் வழங்கப்படாது என்றும் வாகனத்தின் பதிவுச் சான்றிதழ் ஓராண்டுக்கு ரத்து செய்யப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்கப்பட்டிருக்கும் நிலையில் சிறார் வாகனம் ஓட்டுவதை தடுக்க பள்ளி கல்லூரி நிர்வாகங்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்றும் புதுச்சேரி காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. சேலம் கொண்டலாம்பட்டி அருகே ஜல்லிக்கட்டு பயிற்சியின் போது தப்பியோடிய காளை ஒன்று சாலையை கடக்க காத்திருந்த முதியவரை முட்டி தூக்கி வீசியது. மேலும் அவ்வழியே இருசக்கர வாகனத்தில் வந்த இளம்பெண்ணையும் அந்த காளை முட்டியது. இதில் படுகாயமடைந்த இருவருமே சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இச்சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியிருக்கும் நிலையில் கொண்டலாம்பட்டி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூரில் விவசாயி ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பத்திரக்கோட்டை கிராமத்தைச் சேர்ந்த குணசேகரன் என்ற விவசாயி தனது தோட்டத்தில் ரத்த வெள்ளத்தில் கிடந்துள்ளார். இந்த கொலை தொடர்பாக தனிப்படை அமைக்கப்பட்டு காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழகத்தில் 5 ஆண்டு ஒருங்கிணைந்த சட்டப்படிப்புகளில் சேருவதற்கான இணையவழி விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க இன்று கடைசி நாளாகும். கடைசி நேர தொழில்நுட்ப சிக்கல்களை தவிர்க்க மாணவர்கள் விரைந்து விண்ணப்பிக்குமாறு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் அறிவுறுத்தியுள்ளது. கடைசி நேரத்தில் ஏற்படும் சர்வர் மற்றும் தொழில்நுட்ப சிக்கல்களை தவிர்க்கும் பொருட்டு இதுவரை விண்ணப்பிக்காத தகுதியுள்ள மாணவர்கள் உடனடியாக விண்ணப்பிக்குமாறு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் கேட்டுக் கொண்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் யானைகள் அதிக நடமாட்டம் உள்ள பகுதிகளில் ஒலிபெருக்கி மூலமாக பொதுமக்களுக்கு வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்து வருகின்றனர். யானைகளை கண்காணிக்க உள்ளூரைச் சேர்ந்த 40 இளைஞர்கள் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். மேலும் ரோந்து பணிக்காக முதுமலையிலிருந்து கூடுதலாக 3 வாகனங்கள் வரவழைக்கப்பட்டு தெர்மல் கேமராக்கள் உதவியோடு இரவு நேரங்களிலும் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. பொதுமக்கள் இரவு நேரங்களில் மிக கவனத்துடன் இருக்குமாறும், இரவு நேரங்களில் ஏதேனும் யானைகள் தென்பட்டால் உடனடியாக வனத்துறைக்கு தகவல் தருமாறு வனத்துறை சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி சந்தையில் வரத்து குறைவால் தக்காளி விலை அதிகரித்துள்ளது. காற்றின் வேகம் அதிகரிப்பால் தக்காளி செடிகள் பாதிக்கப்பட்டு சந்தைக்கு தக்காளி வரத்து பாதியாக குறைந்துள்ளது. இதன் காரணமாக கடந்த வாரம் கிலோ 15 ரூபாய்க்கு ஏலம் போன தக்காளி தற்போது உயர்ந்து கிலோ 55 ரூபாய் வரை ஏலம் போகிறது. சில்லறை கடைகளில் கிலோ 70 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது.
இதனிடையே ஒட்டன்சித்திரம் காய்கறி மார்க்கெட்டில் வரத்து அதிகரிப்பால் தக்காளி விலை கிலோவுக்கு 10 ரூபாய் குறைந்துள்ளது. இதனால் விவசாயிகள் கவலையடைந்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் மாம்பழங்கள் வரத்து கணிசமாக அதிகரித்துள்ளது. தினசரி 50 டன் மாம்பழங்கள் விற்பனைக்கு வரும் நிலையில் பொதுமக்களால் அதிகம் விரும்பப்படும் பங்கனப்பள்ளி, மல்கோவா, செந்தூரா ஆகிய ரகங்களின் வரத்து கடந்த 2 வாரங்களாக உயர்ந்துள்ளது. தரத்திற்கேற்ப 1 கிலோ மாம்பழம் 50 ரூபாய் முதல் 150 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர் அருகே நவாச்சாலை பகுதியில் தனியார் பள்ளி பேருந்தும் அரசு பேருந்தும் நேருக்கு நேர் மோதி விபத்திற்குள்ளாகியது. இதில் பள்ளி மாணவர்கள் உட்பட 10க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்து புளியங்குடி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இந்த விபத்தால் கொல்லம் திருமங்கலம் தேசிய நெடுஞ்சாலையில் பல மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தமிழகத்தில் பல்வேறு சார் பதிவாளர் அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் நடத்திய அதிரடி சோதனையில் 16 லட்சம் ரூபாய்க்கும் அதிகமான கணக்கில் காட்டப்படாத பணம் பிடிபட்டது. பத்திரப்பதிவு அலுவலகங்களில் பத்திரப்பதிவின் போது பொதுமக்களிடம் கூடுதல் பணம் மற்றும் லஞ்சம் வசூலிக்கப்படுவதாக புகார்கள் வந்தன. இதையடுத்து சார் பதிவாளர் அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் திடீர் சோதனை செய்தனர். இதில் சேலத்தில் 3,18,000 ரூபாய், திருப்பூர் பொங்கலூரில் 2,53,000 ரூபாய், திருவள்ளூரில் 2,50,000 ரூபாய், விருத்தாச்சலத்தில் 1,50,000 லட்சம் ரூபாய், கள்ளக்குறிச்சி மணலூர்பேட்டையில் 1,20,000 ரூபாய் என கணக்கில் வராத ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் பொட்டலூரணி கிராமத்தில் சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைவிக்கும் கழிவுமீன் ஆலையை மூடக்கோரி கிராம மக்கள் 752வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். துர்நாற்றம் மற்றும் விஷவாயுவால் மூச்சுத்திணறல் ஏற்படுவதாக கூறும் மக்கள் கடந்த திமுக அரசு தங்களது கோரிக்கையை நிறைவேற்றவில்லை என குற்றஞ்சாட்டியுள்ளனர். தற்போதைய புதிய தாவேக அரசு கழிவுமீன் ஆலையை மூட விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். திருவண்ணாமலை கிரிவல பாதையில் இரவு நேர ரோந்து பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. கிரிவலம் சென்ற பெண்கள் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளான சம்பவத்தை தொடர்ந்து இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுதாகர் தலைமையில் கிரிவல பாதை முழுவதும் காவல்துறையினர் நடந்து சென்று கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே அரசு பள்ளி ஆசிரியர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் அவரது உறவினர் கைது செய்யப்பட்டுள்ளார். நல்லாசிரியர் விருது பெற்ற அரசு பள்ளி ஆசிரியர் இளங்கோவன் வீட்டில் ரத்த வெள்ளத்தில் கிடந்தார். காவல்துறை நடத்திய விசாரணையில் அவரது அக்கா மகன் கணபதியால் கொலை செய்யப்பட்டது தெரியவந்துள்ளது. இளங்கோவனின் சொத்துக்காக கொலை செய்தது விசாரணையில் தெரியவந்துள்ளது. மாநிலங்களவை தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் பிரவீன் சக்கரவர்த்தி போட்டியிட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் காலியாக உள்ள ஒரு மாநிலங்களவை இடத்துக்கான தேர்தல் வரும் 18ஆம் தேதி நடைபெறுகிறது. தமிழகத்தில் காலியாக உள்ள மாநிலங்களவை உறுப்பினர் இடத்தை காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்குவதாக தாவேக அறிவித்திருந்தது. இந்நிலையில் இத்தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் பிரவீன் சக்கரவர்த்தி போட்டியிட உள்ளதாக அக்கட்சி தலைமை அறிவித்துள்ளது. தலைமைச் செயலகத்தில் இன்று பிரவீன் சக்கரவர்த்தி வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டம் ஒழுங்கை காப்பதில் தாமதம் கூடாது என முதல்வர் விஜய்க்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலர் வீரபாண்டியன் அறிவுறுத்தியுள்ளார். பெட்ரோலிய பொருட்கள் விலை உயர்வை கண்டித்து சென்னை தங்கசாலையில் நடைபெற்ற போராட்டத்துக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வாக்குறுதிகளை நிறைவேற்ற முதல்வர் அவகாசம் எடுத்துக் கொள்வதில் தவறில்லை என்றார். ஆனால் அநீதிகளை தடுப்பதில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் வீரபாண்டியன் வலியுறுத்தினார். சட்டம் ஒழுங்கை காப்பதில் ஒரு நொடியும் தாமதங்கள் கூடாது. காவல்துறை முடுக்கிவிடப்பட வேண்டும், உளவுத்துறை முடுக்கிவிடப்பட வேண்டும், ஊர்காவல் படைகளை நாம் துரிதப்படுத்த வேண்டும். அரசு மட்டுமல்ல, தமிழ்கூற நல்லுலகமே ஒன்று கூடி வன்கொடுமைகளுக்கு எதிராக, பாலியல் குற்றங்களுக்கு எதிராக, பெண் சீண்டலுக்கு எதிராக, சிறுமிகள் மீது நடத்தப்படுகிற தாக்குதலுக்கு எதிராக
தமிழ் கூறும் நல்லுலகமே ஒன்று திரண்டு இந்த அநீதிகளுக்கு எதிராக போராட முன்வர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இதுபோன்ற அநீதிகளை தடுப்பதில் அரசுக்கு முழு பொறுப்பு இருக்கிறது. அதிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தமிழ்நாடு சட்டமன்றத்தின் புதிய செயலராக சாந்தி பதவியேற்றார். சட்டமன்ற செயலராக இருந்த சீனிவாசன் தமது பதவியை ராஜினாமா செய்ததை தொடர்ந்து கூடுதல் செயலராக இருந்த சாந்தி புதிய செயலராக நியமிக்கப்பட்டார். இந்நிலையில் சட்டமன்றத்தின் செயலராக சாந்தி பதவியேற்றுக் கொண்டார். இவர் தமிழ்நாடு சட்டமன்றத்தின் முதல் பெண் செயலராவார். இந்தியா கூட்டணி கூட்டத்தில் பங்கேற்கப் போவதில்லை என திமுக தலைமை அறிவித்துள்ளது. ஜூன் 8 டெல்லியில் நடைபெறும் கூட்டத்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் திமுக புறக்கணித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்ட அறிக்கையில் இந்தியா கூட்டணி தொடங்கியதிலிருந்து அதன் மைய சக்தியாக செயல்பட்டு நீட், எஸ்ஐஆர் உள்ளிட்ட பல்வேறு மக்கள் பிரச்சினைகளுக்கு சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் நீதிமன்றங்களிலும் போராடி வந்ததாக திமுக தெரிவித்துள்ளது. காங்கிரஸ் பங்கேற்பதாலேயே இந்தியா கூட்டணி கூட்டத்தை புறக்கணித்திருப்பதாக திமுக தலைமை தெரிவித்துள்ளது. தமிழக சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கு பின்னர் காங்கிரஸ் கட்சி இழைத்த துரோகத்தால் திமுக தொண்டர்கள் மனக்காயமடைந்திருப்பதாக திமுக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுகவினரின் உணர்வுக்கு மதிப்பளிக்கும் வகையிலேயே காங்கிரஸ் பங்கேற்கும் கூட்டத்தில் திமுக பங்கேற்காது என்றும் பிற கட்சிகள் முன்வைக்கும் நாட்டு நலன் சார்ந்த பிரச்சினைகளுக்கு குரல் கொடுப்போம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜனநாயகத்தை சிதைக்கும் செயல்களில் பாஜக போலவே தாவேக செயல்படுகிறது என்று திமுக விமர்சித்துள்ளது. திமுகவின் அதிகாரப்பூர்வ எக்ஸ் பக்கத்தில் வெளியிடப்பட்டுள்ள பதிவில் திருப்பரங்குன்றம் ஆவணப்படத்தை திரையிட தடை, பக்ரீத் குர்பானி கொடுக்க தடை என ஆட்சிக்கு வந்த ஒரு மாதத்திலேயே மண்டையில் இருக்கும் கொண்டை வெளியே தெரிந்துவிட்டது என விமர்சித்திருக்கிறது. ஜனநாயக மதச்சார்பற்ற மாநில உரிமைகளை விட்டுக் கொடுக்காத ஒரு அரசு அமைவதற்காகத்தான் ஆதரவு தருகிறோம் என்று சொன்ன கட்சிகளின் முகத்தில் கரியை பூசியிருக்கிறார்கள் என்றும் திமுக தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளது. சட்டமன்ற தேர்தல் தோல்வி தொடர்பாக நடைபெற்று வரும் கள ஆய்வு பணிகளின் நிலை குறித்து திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அண்ணா அறிவாலயத்தில் ஆலோசனையில் ஈடுபட்டார். கள ஆய்வு செய்ய 36 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டு தொகுதி வாரியாக ஆய்வு நடத்தப்பட்டு வரும் நிலையில் ஜூன் 10 அறிக்கையை சமர்ப்பிக்க அறிவுறுத்தப்பட்டிருந்தது. இந்த நிலையில் கள ஆய்வு பணிகளின் தற்போதைய நிலை குறித்து ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். இந்த கூட்டத்தில் திமுக பொருளாளர் டி.ஆர். பாலு, துணை பொதுச் செயலாளர்கள் கனிமொழி, திருச்சி சிவா, முன்னாள் அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்றனர். திருச்சி அருகே 14 வயது சிறுமி கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக திமுக எம்பி கனிமொழி வேதனை தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் தமிழக பெண்கள் இதுபோன்ற குற்றச்சம்பவங்களால் பீதியில் உறைந்து போயிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். எதற்குமே பொறுப்பேற்காத தாவேக அரசு நடவடிக்கை எடுக்காது என்ற துணிச்சலில் குற்றவாளிகள் சுதந்திரமாக சுற்றித் திரிகிறார்களா என்ற கேள்வி எழுவதாக கூறியுள்ளார். சட்டம் ஒழுங்கு குறித்து முதல்வர் பேட்டி அளிக்காத நிலையில் அதிகாரிகளாவது விளக்கமளிப்பார்கள் என எதிர்பார்ப்பதாக கனிமொழி குறிப்பிட்டுள்ளார். மதிமுக முதன்மை செயலர் வைகோ முதல்வர் விஜயை அவரது இல்லத்திற்கு நேரில் சென்று சந்தித்தார். இந்த சந்திப்பின் போது திருச்சி மக்களவை தொகுதி வளர்ச்சி, விவசாயிகள் நலன் தொடர்பாக கோரிக்கை மனு அளித்துள்ளார். திருச்சி மாநகரில் மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்தவும் தமிழ்நாட்டின் 2ஆம் தலைநகராக திருச்சியை அறிவிக்கவும் கோரிக்கை விடுத்துள்ளார். மக்களின் வாழ்வாதாரம், விவசாயிகளின் நலன், தொழில் முன்னேற்றம், தமிழகத்தின் எதிர்கால வளர்ச்சி தொடர்பான தமது கோரிக்கைகளை முதல்வர் பரிசீலனை செய்து நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்துள்ளார் என்று துரை வைகோ கூறினார். திமுக கூட்டணியில் தனிச்சின்னம் குறித்து எழும் விவாதங்களை குறை சொல்ல முடியாது என மனிதநேய மக்கள் கட்சித் தலைவர் ஜவாஹிருல்லா தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து பேசிய பிறகு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், கட்சியின் அங்கீகாரத்தை தக்கவைக்க வரும் காலங்களில் தனிச்சின்னத்தில் போட்டியிட தீர்மானித்திருப்பதாக கூறினார். மேலும் மக்கள் மனு கொடுக்க முடியாதவாறு தலைமைச் செயலகம் தாவேகாவின் கட்சி அலுவலகமாக மாறியிருப்பது வருத்தமளிப்பதாக அவர் தெரிவித்தார். தேர்தலின் போது சீர்காழியில் தனிச்சின்னத்தில் போட்டியிட வாய்ப்பு கிடைத்தும் மதிமுக போட்டியிடாதது ஏன் என தெரியவில்லை என்றும் ஜவாஹிருல்லா கூறினார். திரு வைகோ அவர்களோ திரு துரை வைகோ அவர்களோ அந்த கருத்தை இப்ப சொல்றதுக்கு முன்னாடி ஏன் அதை சொல்லியிருக்க கூடாது? அவர்களுக்கு சீர்காழியில தனி சின்னம் தான் ஒதுக்கப்பட்டது. அந்த தனி சின்னம் வேண்டாம், உதயசூரியன் சின்னத்துல போட்டியிடுகிறோம் என்று
அவர்கள் முடிவெடுத்ததுக்கு பின்னணி என்ன? தாவேக ஆட்சி அமைக்க காங்கிரஸ் ஆதரவளித்தது இயல்பான நிகழ்வுதான் என காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் தெரிவித்தார். தமிழகத்தில் நிலையான ஆட்சி அமைக்கவே காங்கிரஸ் இந்த முடிவை எடுத்ததாகவும் குறிப்பிட்டார். நாங்க திமுக கூட்டணியில இருந்தோம்னா கூட திமுகவால ஆட்சி அமைக்க முடியாது. ஆனா தாவேகாவும் தனியா ஆட்சி அமைக்கிற நிலையில இல்லை. ஆனா சிலர் ஆதரவு தெரிவிச்சா ஒரு நிலையான ஆட்சியை அமைக்கக்கூடிய சூழல் அவங்களுக்கு இருந்தது. அவர்களுக்கு மட்டும்தான் அந்த சூழல் இருந்தது. இது ஒரு இயல்பான நிகழ்வு தான். மறைந்த கண்ணிய தமிழர் காயிதே மில்லத் பிறந்தநாளை முன்னிட்டு அவருக்கு விசிக தலைவர் திருமாவளவன் மரியாதை செலுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்ட பதிவில், நாடாளுமன்ற உறுப்பினர் உட்பட பல பொறுப்புகளை ஏற்று தேசிய தலைவராக உயர்ந்த காயிதே மில்லத் தமிழகத்தில் சமூக நல்லிணக்கத்திற்கும் சகோதரத்துவத்திற்கும் அடித்தளமிட்டவர் என குறிப்பிட்டுள்ளார். சமூக நல்லிணக்கத்திற்காக தன் வாழ்நாள் முழுவதும் பாடுபட்ட காயிதே மில்லத்தின் பெயரில் தமிழக அரசு விருது அறிவிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் நண்பகலில் அடர் பனிமூட்டம் நிலவியதால் வாகனங்கள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டு சென்றன. பின்னர் சாரல் மழை பெய்தது. தென்காசி, செங்கோட்டை, புளியரை, மேக்கரை, குற்றாலம் உள்ளிட்ட பகுதிகளிலும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் மழை பெய்தது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி முழுவதும் அடர்ந்த மேகக்கூட்டங்கள் சூழ்ந்து காணப்பட்டன. கன்னியாகுமரி, சுசீந்திரம், நாகர்கோவில், 5 கிராமம், மயிலாடி உள்ளிட்ட பகுதிகளிலும் பரவலாக சாரல் மழை பெய்தது. தருமபுரி நகர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் மழை பெய்தது. பகலில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்த நிலையில் இரவில் லக்கியம்பட்டி, ஆட்சியர் அலுவலகம், பேருந்து நிலையம் உள்ளிட்ட இடங்களில் கனமழை பெய்தது. இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். மற்றும் தனியார் கல்லூரிகளில் பிஇ, பிடெக் உள்ளிட்ட பொறியியல் இளநிலை பட்ட படிப்புகளுக்கான அரசு ஒதுக்கீட்டு இடங்களுக்கு இணைய வழியில் விண்ணப்பிக்க இன்று கடைசி நாள். www.tneaonline.org என்ற இணையதளம் வழியாக இதுவரை 2,97,761 மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளனர். இவர்களில் 2,38,206 பேர் கட்டணம் செலுத்தியுள்ளனர். 2,14,909 பேர் சான்றிதழ்களை பதிவேற்றியுள்ளனர். விருப்பமுள்ள மாணவர்கள் இன்று மாலைக்குள் விண்ணப்பிக்குமாறு பொறியியல் மாணவர் சேர்க்கை குழு அறிவுறுத்தியுள்ளது. மேலும் விண்ணப்ப பதிவு செய்தவர்கள் தங்களின் சான்றிதழ்களை நாளைக்குள் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுப்பணித்துறையில் இனி லஞ்சம், கமிஷன் இருக்காது என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா உறுதியளித்துள்ளார். ஒப்பந்ததாரர்களுடனான ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர் பணியின் தரத்தில் குறை இருக்கக்கூடாது என அறிவுறுத்தினார். இடைத்தரகர்கள் இல்லாமல் கவர்மெண்ட்டுக்கே நீங்க ஸ்ட்ரைட்டா பே பண்ற மாதிரி ஒரு சிஸ்டத்தை உருவாக்கிடுவோம். அப்போ உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கவே இருக்காது. 4 லோடு வேணும்னா நீங்க கவர்மெண்ட்டே காசை கொடுத்துட்டு நீங்க கவர்மெண்ட்டே உங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்துட்டா இந்த நடுவில் இருக்கக்கூடிய லஞ்சங்கள், ஊழல்கள்லாம் நீங்க யாருக்கும் கொடுக்க வேணாம். பெரிய பிரச்சனை ரா மெட்டீரியல்ஸ் கிடைக்காம நீங்க இடைத்தரகர்களா இருக்கக்கூடியவங்ககிட்டையும் இல்ல அரசியல்வாதிகிட்டையும் போய் நிற்கும் பொழுது ஐவிஎஸ் ப்ராஜெக்ட் எல்லாமே ஸ்டாப் ஆகுது. ஸோ உங்களுக்கு டெண்டர் எடுத்த உடனே இங்க இருக்கக்கூடிய சிஇஸ்ல இருந்து எல்லாமே குவாலிட்டி செக் பண்றது மட்டும் வேலை இல்லை. உங்களுக்கு எல்லாமே அப்ரூவ்ஸ், எல்லாமே எதெல்லாம் அப்ரூவல் வாங்கணுமோ சிங்கிள் விண்டோ சிஸ்டம் மூலமா ஐவிஎஸ் டிபார்ட்மெண்ட்டே உங்களுக்கான எல்லா பர்மிஷனும் வாங்கி கொடுத்துரும். நீங்க போய் கவர்மெண்ட் ஆபீஸ்ல மணிக்கணக்கில் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. முதல்வர் விஜய் யார் என்ன பேசினாலும் தன்னை பற்றியே பேசுவதாக நினைத்துக் கொள்கிறார் என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் திமுக சார்பாக நடைபெற்ற நன்றி தெரிவிப்பு கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், முதல்வர் கோட் போடுவது பிரச்சனை அல்ல, கோட்டை விடுவதுதான் பிரச்சனை என்று கூறினார். அவர் கோட்டை சுத்த போடுறாருல, அது நம்ம கிண்டல் பண்ணிட்டோமா? நம்ம யாரும் அதை பத்தி எந்த விமர்சனமும் செய்யவே இல்லை. அவர் கோட்டை சுட்டு அவர் போட்டுக்கிறாரு. நீங்க கோட்டை சுட்டு போடுறதெல்லாம் இங்க பிரச்சனையே கிடையாது.
ஆனா எல்லாத்துலயும் இன்னைக்கு கோட்டை விட்டுட்டு இருக்கீங்க. அதைத்தான் நாங்க சுட்டி காட்டிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா திராவிட முன்னேற்ற கழகம் நாங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டோம். நீங்க தலைவர் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டோம். நம் மாநில தொகுப்பிற்கு ஒதுக்கப்பட்ட உயர் சிறப்பு மருத்துவ இடங்கள் அனைத்தும் தமிழ்நாட்டு மருத்துவர்கள் மூலம் நிரப்பப்பட வேண்டும் என்பதே முதல்வர் விஜயின் உறுதியான நிலைப்பாடு என்று அமைச்சர் அருண்ராஜ் விளக்கமளித்திருக்கிறார். கடந்த திமுக ஆட்சியில் இந்த இடங்கள் அகில இந்திய தொகுப்பிற்கு செல்லாமல் வெற்றிகரமாக தடுத்து நிறுத்தப்பட்டதாகவும், புதிய தாவேக அரசின் மெத்தன போக்கால்தான் அந்த இடங்கள் பறிபோகும் சூழல் உருவாகியிருப்பதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் முதல்வர் விஜய்க்கு கடிதம் எழுதியிருந்தார். இதற்கு பதிலளித்துள்ள மருத்துவத்துறை அமைச்சர் அருண்ராஜ், கடந்த 2024 மற்றும் 2025 ஆகிய ஆண்டுகளின் முறையே 119 மற்றும் 145 இடங்கள் மத்திய தொகுப்பிற்கு சரண்டர் செய்யப்பட்டதுதான் வரலாறு என்றும், கடந்த ஆண்டு இடங்கள் தடுக்கப்பட்டதாக உதயநிதி கூறுவது முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது எனவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த ஆண்டு 151 இடங்களை சரண்டர் செய்ய மறுத்து தாவேக அரசு உச்சநீதிமன்றத்தில் வலுவாக வாதாடியது என்றும், நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து தமிழக மருத்துவர்களின் உரிமைகளை காக்க தமிழக அரசு உடனடியாக மறுசீராய்வு மனுவை தாக்கல் செய்துள்ளதாகவும் அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாடு சமூக நீதி முற்போக்கு கூட்டணியின் முதல் எம்பி வேட்பாளராக தேர்வு செய்யப்பட்டதை பெருமையாகவும் பெரும் பொறுப்பாகவும் கருதுவதாக காங்கிரஸ் கட்சியின் பிரவீன் சக்கரவர்த்தி கூறியுள்ளார். அதிமுகவின் சி.வி. சண்முகம் ராஜினாமா செய்ததால் காலியான மாநிலங்களவை எம்பி பதவிக்கு போட்டியிட தாவேக காங்கிரஸ் கூட்டணி சார்பில் பிரவீன் சக்கரவர்த்தி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அதுகுறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், தாவேக, காங்கிரஸ், இடதுசாரி கட்சிகள், விசிக மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகளின் கூட்டணியை தமிழ்நாடு சமூக நீதி முற்போக்கு கூட்டணி என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழக முதல்வர் விஜய் மற்றும் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்திக்கு நன்றி தெரிவித்துள்ள பிரவீன் சக்கரவர்த்தி, இந்திய நாடாளுமன்றத்தில் தமிழ் மக்களின் துணிச்சலான, விசுவாசமான மற்றும் நேர்மையான குரலாக ஒலிப்பேன் என்று உறுதியளித்துள்ளார்.